ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 4 உடைய எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 எபிசோட தெளிவா பார்த்துட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ எப்பயும் நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் ஐகிரி ட்ரீயோட அந்த தீவியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாஷுவுக்கு இந்த மாதிரி பிரிசனை அட்டாக் பண்ணிட்டாங்க, அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனா அதெல்லாம் பத்தி இவர் கவலையே படல. ஏன்னா இப்போ இவங்க ஐகிரி ட்ரீயோட ஹைடிங் பிளேஸை கண்டுபிடிச்சு மொத்தமா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதனால இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்து நான் எது வந்தாலும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன். அதனால எனக்கு மேல இருக்கிறவங்க அதை எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நம்ம இந்த வேலையை மட்டும் பார்க்கலான்னு அட்டாக் பண்ண சொல்லிட்டாரு. ஆனா இதே நேரத்தில் இந்த அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட 2 நாளா நடந்துகிட்டு இருக்குது. அதனால இப்போ இவங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் பரிதாப நிலைமையா தான் இருக்குது. ஏன்னா டக்கிசாவாவும் இன்னொரு கோலும் சேர்ந்து கோல்டு குயின்கே வச்சிருக்கக்கூடிய வயசான இன்வெஸ்டிகேட்டர் இருப்பார் இல்லையா, அவர் ஏன் அவருடைய அசிஸ்டன்ட்டையும் போட்டுதல்ல. இன்னொரு பக்கம் தனியா மாட்டிக்கிட்ட டோரோ முட்சுகிய இப்படி தொக்க வந்து மாட்டிக்கிட்டியேன்னு டிரைவர் கோல் வந்து கடத்திட்டு போயிட்டு ஒரு குகைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அதனால இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய குயின் ஸ்குவாட்ல இருக்கவங்கள்ட்ட சொல்ல இதை பத்தி அவங்க கவலையே படல. ஏன்னா டோரோ முட்சுகியால ஈஸியா இந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க முடியும்னு தெரியும். அதனால அவ ஈஸியா சமாளிச்சுப்பா. அப்புறம் மத்தவங்க இறந்து போனதை நினைச்சு இப்ப நம்மளுக்கு வருத்தப்படுறதுக்கும் டைமும் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறது ஐகிரி ட்ரீ ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளுறதுக்காக. அதனால இந்த சில சில இழப்புகளை நினைச்சு நம்ம வருத்தப்படாம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்னு இவங்க அட்டாக் பண்றதுக்காக உள்ள போய்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஜூசியா ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஒரு வீடான பசன் இருப்பான். அவனை ஒரு பொண்ணு புடிச்சு போட்டு போன அடி அடிக்கிறா. அதாவது டிரைவரை காப்பாத்துறதுக்காக குயின் கேவை எடுத்துட்டு வந்து ஒரு பொண்ணு டோரோ முட்சுகி கூட சண்டை போட்டா இல்லையா, அந்த பொண்ணு தான் இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. டேய் நீ ஜூசியா ஸ்குவாட்ல இருக்கவன் தானே, நீ எதுக்கு அவன் கூட போய் சேர்ந்த? அவன் என்ன உனக்கு அவ்வளவு முக்கியமானு கேட்கவும், ஆமா எங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியம் தான். அவர் என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் நிறைய விஷயங்களை பக்காவா பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய டீம்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா சூசுவும் இவ்வளவு போட்டு தள்ளுறதுக்காக பின்பக்கத்துல வந்து ஒரு ஸ்லாஷிங்க போடுவான். ஆனா இந்த ஸ்லாஷிங்ல மாட்டாம இவ அசால்ட்டா தப்பிச்சுட்டா. இருந்தாலும் சின்ன சின்ன கத்தியில உடம்புல குத்தி இருக்கும். அதை எல்லாத்தையும் அசால்ட்டா புடுங்கி கிடாசிட்டு அப்புறம் சூசு உன்னை பார்த்து பல வருஷம் ஆகுதுன்ற மாதிரி விசாரிக்க இவனும் ஆமா குரானா உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுதான், ஆனா இன்னைக்கு உனக்கு எங்க கையில தான் சங்குன்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா எப்பயுமே இவளுடைய சிஸ்டர் இவ கூட தானே இருப்பா. அதனால எங்க இவளுடைய சிஸ்டரை காணோம், எங்க போனான்ற மாதிரி பார்த்தா அவ இவளுடைய உடம்புக்குள்ள தான் இருக்கிறா. ஏன்னா லாஸ்ட் டைம் இவங்க 2 பேரு கூடயும் சண்டை போடும் போது ஜூசு இவங்களை கொடூரமா அட்டாக் பண்ணாலையா, அதுல இவளுடைய சிஸ்டர் சாவர நிலைமை பெய்ந்திருப்பா. ஆனா இவங்களை உருவாக்கின டாக்டர் அவ சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், அவளுடைய பார்ட்ஸையும் எடுத்து இவளுக்குள்ள வச்சுட்டான். அதனாலதான் இவளுடைய வயிற்று பகுதி மட்டும் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால இன்னடி இது உன் வயிறு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதுன்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணவும், டேய் வாய மூடுறா, தேவையில்லாம என்னுடைய தங்கச்சி பத்தி என்ன பத்தி பேசாத, ஏற்கனவே உன் மேல கொலகாண்டல் இருக்க, அதனால இப்படி பேசி என்ன வெறியேத்தி விட்டல, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம இந்த இடத்துல போக மாட்டேன்டான்னு இவ தன்னுடைய காகுனையை வச்சு சூசுவை ஒரு அட்டாக் பண்ண. அவ்வளவுதான் சூசுவுடைய கதை முடிஞ்சிருச்சு. அதனால இதை பார்த்துட்டு ஐயா சாலி சூசு கொண்டாச்சு, ஏய் சிஸ்டர் பாத்தியா அவனை நம்ம கொண்டுட்டோன்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. சூசுவுடைய டீம்ல இருக்கவங்க எல்லாம் அப்படியா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சூசுவை அட்டாக் பண்ணும்போது ஜஸ்ட் ஆர்மர்ல மட்டும் தான் அந்த அட்டாக் பட்டு இருக்கும், மத்தபடி அவனுக்கு எதுவுமே ஆகல. அதனால இவன் திரும்ப எழுது ஹைலி டெக்கான ஒரு வெப்பனை வச்சுக்கிட்டு இவ்வளவு கொடூரமா புடிச்சு போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க இவளுக்கு எக்கச்சக்கமான டேமேஜ் ஏற்பட்டு இருக்கும். அதனால இதுக்கப்புறம் என்ன உன் கூட சண்டை போட முடியாது, நான் திரும்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்து உன் கூட சண்டை போடுறேன், அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போக இவனு சரி ஓகே அவ போயிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய மத்த கோல்ஸை கொள்ளலான்னு இவன் தன்னுடைய டீமை கூட்டிட்டு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய மத்த கோல்ஸை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அக்கிராமாவோட தன்னுடைய டீமை கூட்டிட்டு போயிட்டு இப்ப இந்த தீவுல இருக்கக்கூடிய எல்லா ஐகிரி மெம்பர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கோல் இருக்கக்கூடிய பில்டிங்கை கண்டுபிடிச்சிட்டா. அதாவது யூட்டோ யோஷிமுரா வளர்த்த அந்த மாஸ்க் போட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் இருக்கக்கூடிய பில்டிங்கை கண்டுபிடிச்சு கரெக்டா தன்னுடைய டீமை கூட்டிட்டு உள்ள வர இவன் பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே அசால்ட்டா, தம்பி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்ல என் கையில அடி வாங்கி செத்துருவீங்கன்ற மாதிரி மிரட்டவும் இவங்க யாருக்குமே இவன் என்ன சொல்றானே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவன் மாஸ்க் போட்டுட்டு தானே பேசுவான். அதனால இவனுடைய வாய்ஸ் கேட்காதனால இந்த கோல் ஏதோ ஒண்ணு வளரிட்டு இருக்கு போலன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மாஸ்க் மேன் தன்னுடைய காகுஜாவை வெளியில கொண்டு வர அடுத்த செகண்டே இவனுக்கு அள்ளு விட்டு போயிடுச்சு. ஏன்னா இவனுடைய காகுஜா ஒரு ஆர்மர் டைப் காகுஜா. அது மட்டும் இல்லாம இது டிராகன் ஃபிளேமை வெளிப்படுத்தும். அதனால இந்த ஃபிளேமை வச்சு இங்க வந்திருக்கக்கூடிய முக்காவாசி பேரை இவன் எரிச்சு கொண்டுகிட்டு இருக்கும் போது குறுக்க இந்த டக்கிசாவா வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி டக்கிசாவாவும் இந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரான். ஆனா இவன் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தது இந்த மாஸ்க் மேனுக்கு இல்ல, சிசிஜி மெம்பர்ஸுக்காக. ஏன்னா இவன் இப்படி ஒரு கோலா மாறுறதுக்கு காரணமே இந்த மாஸ்க் மேனுடைய தம்பி சைபாக்கும் தான். அதனாலதான் இன்னைக்கு இவனை போட்டு தள்ளுறதுக்கான சரியான ஒரு டைம் கிடைக்கவும் இவனுக்கே
பேக் ஸ்டாப் பண்ணி இவனை போட்டு தள்ளிட்டு சிசிசி மெம்பர்ஸ் எல்லாருமே காப்பாத்திட்டான். ஆனா இவன் உண்மையாவே இந்த இடத்துல காப்பாத்துறதுக்காக வந்தது யாருன்னா அகிரா மாடோ. ஏன்னா இவன் தான் ஒன் சைடா லவ் பண்றான் இல்லையா, அதனாலதான் இவளை காப்பாத்துறதுக்காக சரியான டைம் கிடைச்சதும் உள்ள வந்து இப்படி ஒரு பேக் ஸ்டாப் பண்ணி இவளை காப்பாத்தி இருந்திருப்பான். ஆனா என்ன பண்றது, கூட இருக்கக்கூடிய மத்த சிசிசி மெம்பர்ஸ் எல்லாம் இவன் ஒரு கோலா மாறிட்டான், இவன் நம்மளுக்கு என்னைக்குமே ஒரு த்ரெட்டா தான் இருப்பான், அதனால இவனை போட்டு தள்ளிடலான்னு இவனை போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதனால இதை பார்த்ததும் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோலுடைய தன்மை வெறி பிடிச்ச மாதிரி மாறி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ள கடைசி அகிரா மாடோ உடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு, ஹே மாடோ, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் கோலா மாறி இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சேன், ஆனா அது எதுவுமே உனக்கு தெரியலையா, ஏன் என்ன கொல்லணும்னு நினைச்சேன், நான் உன் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் தான் என்ன நீ மதிக்க நினைச்சேன், ஆனா நான் ஒரு கோலா மாறினதுக்கு அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணா கூட என்ன நீ மதிக்காம என்ன நீ கொல்லணும்னு நினைக்கிற, அதனால இப்ப எனக்கு வேற வழி கிடையாது அகிரா, என்ன மாதிரி நானும் உன்னை ஒரு கோலா மாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பச்சைக்குள்ள இந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்க இவனுடைய கை அப்படியே துண்டா போகுது. ஏன்னா இவன் எப்படி ஹெல்ப் பண்றதுக்காக குறுக்க வந்திருப்பான், அதே மாதிரி தான் அகிரா மாடோவை காப்பாத்துறதுக்காக நான் குறுக்க வருவேன்டான்னு இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமான் தான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனா ஒரு ஒன்னை கோலா மாதிரி இவளை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா இவன் அமானை பார்த்து பயப்படலாம் இல்ல, அதுக்கு பதிலா வா இன்னைக்கு ஒரு கை பார்த்ததுலான்னு அமான் கூடவே கொடூரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். பட் அமான் இவனை திரும்ப அட்டாக் பண்ணவே இல்ல, ஏன்னா அமானுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது நல்லாவே தெரியும். அதனாலதான் இவன் கொஞ்சம் கூட அட்டாக் பண்ணாம இங்க பாரு டக்கிசாவா, இங்க நடக்கிறது என்னன்னு உனக்கு தெரியாது, அதனால அதை பத்தி உனக்கு நான் டீடைலா சொல்றேன், அது மட்டும் இல்லாம உன்னை என்னால காப்பாற்றவும் முடியும், நான் சொல்றதை கேளு டக்கிசாவா, இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ என்னடா சொல்றது நானடா கேக்குறதுன்ற மாதிரி புடிச்சு போட்டு இவனை போன அடி அடிக்க ஒரு கட்டத்துல அம்மானுக்கு செமைய டேமேஜ் ஆயிட்டு நாக் அவுட் ஆகிற நிலைமையில கடந்திருப்பான். அதனால இந்த டைமை யூஸ் பண்ணி அகிரா மாடோவை புடிச்சிட்டு போயிட்டு இவளையும் ஒரு கோலா மாத்திரலான்றதுக்காக பக்கத்துல வர பார்ப்பான். ஆனா அதுக்குள்ள இவன் மேல ஒரு பெரிய கல்லு விழுது. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துக்கு குயின் ஸ்குவாட் இவளை காப்பாத்துறதுக்காக வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சைக்கோவை ஆல்ரெடி அமான் காப்பாத்தி இருக்கான் இல்லையா, அதனால அவனும் இந்த இடத்துல ஒரு கோலா மாதிரி அடி வாங்கி கிடக்கிறத பார்த்ததும் இவர் இங்க என்ன பண்றாருன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சூசு கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தன்னை ஹீல் பண்ணிக்கிறதுக்காக இப்ப எங்கடா வந்திருக்கான்னு பார்த்தா இவளை உருவாக்குன அந்த டாக்டர் இருக்கக்கூடிய லேபுக்கு தான் வந்திருக்கா. ஏன்னா இந்த லேபு இப்ப அட்டாக் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தீவுல தான் இருக்குது. அதனால இங்க வந்ததும் டாக்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹீலிங்கே ஆக மாட்டேங்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுங்க, என்னுடைய சிஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுங்கன்னு பேசவும், எது சிஸ்டரா, ஏமா நீ மட்டும் தான் இருக்கிற, உன் சிஸ்டர்லாம் இங்க கிடையாதுன்னு சொல்ல, இல்ல டாக்டர் இல்ல அவ அவனுடைய உடம்புக்குள்ள தான் இருக்கா, அவ தினமும் என்கிட்ட பேசுறான்னு இவளுக்குள்ள இருக்கக்கூடிய இவளுடைய தங்கச்சியுடைய காகுனி இருக்கு இல்லையா, அது இவ கிட்ட பேசுற மாதிரி தினமும் இவ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இவ இப்படி பேசுறதை கேட்ட உடனே சரி ஓகேமா உன் பிரச்சனையை நான் சீக்கிரமா தீர்த்துறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னுடைய சிஸ்டருடைய காகுனி உள்ள இருக்கு இல்லையா, அதை நான் வெளியில எடுத்தாகணும், ஏன்னா அது உனக்குள்ள இருக்கு அது உன்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதனால அதை நான் உனக்குள்ள வெளியில எடுத்துறேன்னு சொன்னதும் இல்ல டாக்டர் நீங்க அப்படி பண்ணக்கூடாது, என்னுடைய தங்கச்சி எனக்கு கூட தான் இருப்பா, அவளை என்கிட்ட நீங்க பிரிக்க கூடாது, இல்ல அதே மாதிரி நீங்க பிரிப்பீங்கன்னா எங்களுக்கு உங்களை கொல்றது தவிர வேற வழி கிடையாதுன்னு இவ கொல்றதுக்காக ரெடியாக இவர் பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாம ஓ அப்படியாமா சரி ஓகே நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன்னு இவர் ஆர்டிபிஷியலா உருவாக்குன ஒரு கோலை வர வச்சு இவளை ஒரு அடியா போட்டு தள்ளிடுப்பான்னு சொல்றாரு. ஆனா இது வந்த அடுத்த செகண்டே இவகிட்ட அடி வாங்கி செத்து போகுது. ஆனா இது இறந்து போயிடுச்சு அப்படின்னு இவர் திரும்ப வருத்தலாம் படல, அதுக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய எல்லா பாட்டையும் ஓபன் பண்ணி விட கிட்டத்தட்ட ஒரு 100-150க்கு மேல இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாம் வெளியில வந்து இவளை மொட்டு மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்றதுக்காக வருதுங்க. அதனால இவ தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த டாக்டர் காணவோ இன்னொரு காகுனியை வந்து பிடிக்குது. யாரான்னு பார்த்தா இந்த இடத்துக்கு நிஷிகி வந்திருக்கிறான். அதனால இவனை பிடிச்சதும் என்ன டாக்டர் நம்ம கொஞ்சம் பேசலாமான்ற மாதிரி கேட்க, இன்னொரு பக்கம் சூட்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி மெம்பர்ஸும் மொத்தமா தீர்த்து கட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. சொல்ல போனா இன்னும் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களையும் போட்டு தட்டா சூட்ஸ் டீம் மொத்தமாவே காலி. அதனால நம்ம டீம் அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல உயிரோட இருக்க மாட்டாமான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அடடா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இதுல ஏதாச்சும் நான் பண்ணலாம் தான் நினைக்கிறேன், ஆனா நீங்க யாருமே என்கிட்ட ஹெல்ப்பே கேட்க மாட்டீங்களேன்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. யாருடான்னு பார்த்தா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஷூ வந்திருப்பான். ஆனா இவங்களுக்கு இந்த ஷூ யாருன்னு சரியா தெரியல. அதனால யாரா இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கானே என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மிஸ்டீரியஸ் பர்சன் யாருன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில பேர் சொன்னாங்க ப்ரோ அது அமானதான் ப்ரோ இருக்குன்னு, ஆனா நான் ரிப்ளைவே பண்ணலையே, ஏன்னா அது எல்லாமே புதுசா பாக்குறவங்களுக்கு ஸ்பாயிலர்ஸ் ஆயிடும்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு யாருக்குமே ரிப்ளைவே பண்ணல, ஜஸ்ட் லைக் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். அதனால கமெண்ட் பண்ணக்கூடிய உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் கேட்கறது என்னன்னா தயவு செஞ்சு ஸ்பாயிலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா புதுசா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா, நீங்க ஆல்ரெடி பாத்துருக்கலாம் மத்த சேனல்ல எங்கேயாச்சும் இல்ல கிளிப் ஏதாவது பார்த்துருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு வந்து ஸ்பாயிலர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பார்க்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்டே மத்தவங்களுக்கு வராது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே கமெண்ட் பண்ணும்போது ஸ்பாயிலர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும்
வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.